நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். ஜனவரி 8. நோரிக்கும் நகர், புனித செவரின். ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 410 பிறந்தார் செவரின். அன்று நோரிக்கும் என்றழைக்கப்பட்ட இன்றைய ஆஸ்திரியாவின் டானியூப், பவாரியா பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்துறவி செவரின் துன்புறும் மக்களுக்கு ஆறுதலாக இருந்தார். சாக்கு உடை அணிந்து உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரின் இரக்கத்தினை பெற்றுக்கொண்ட செவரின் நோரிக்கும் பகுதியில் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை விடுவித்து அவர்களின் நல்வாழ்விற்காக கடுமையாக பாடுபட்டார். இடம்பெயர்ந்த மக்களுக்காக முகாம்களை அமைத்து ஆண்டவரின் பணிகளை செய்த இவர் அம்மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு உதவிகள் செய்தார். ஜெர்மானிய இனத்தலைவன் ஓடோ ஆகாரின் அன்பினை பெற்ற செவரின் ஓடோ ஆகார் ரோமை அரசராக முடிசூடுவார் என்பதினையும் 14 ஆண்டுகள் அரியணையில் வீற்றிருப்பார் என்பதினையும் முன்னறிவித்தார். இன்றைய ஆஸ்திரியாவின் பாசா, ஃபாவியானா போன்ற பகுதிகளில் துறவு மடங்களை தொடங்கிய செவரின் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்து அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார். நோரிக்கும் நகரில் துறவு மடம் அமைத்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்துறவி செவரின் தான் முன்குறித்து சொன்னபடியே கிபி 482 ஜனவரி மாதம் 8ஆம் நாள் ஃபாவியானா துறவு மடத்தில் இறைப்பதம் சேர்ந்தார். அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் அன்பு பணிகளை செய்த அருட்துறவி செவரினை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. நோரிக்கும் நகர் புனித செவரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமையாய் வாழ்கின்ற மக்களின் விடுதலைக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். காட்சி தரும் திருவடிவே அருள்வாயம்மா விரைவாக தருவாய் வரங்கள் நிறைவாக
உனக்கு காட்சி தரும் திருவடிவே. அனைவருக்கும் வணக்கம். திருச்சபை வரலாற்றின் தொடக்க காலத்திற்கே நம்மை அழைத்து செல்லும் ஒரு மகத்தான மரியாவின் திருக்காட்சி, அதாவது தூண் அன்னை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது விசுவாசம் குன்றிய நேரத்தில் தைரியம் தந்த நிகழ்வு. மனித பலவீனங்களுக்குள் இறைவன் செயல்பட்ட தருணம். வரலாறும் ஆன்மீகமும் சந்திக்கும் இடம். இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு ரோம பேரரசு உலகின் பெரும் பகுதியை ஆட்சி செய்த காலம் அது. பல தெய்வ வழிபாடுகள், சிலை ஆராதனைகள், அரசியல் அழுத்தங்கள் நிறைந்த சூழல். ஒரே கடவுள், ஒரே மீட்பர் என்ற செய்தி எதிர்ப்பை சந்தித்தது. நம்பிக்கை அறிவிப்பது உயிருக்கு ஆபத்தான பணி. இந்த பின்னணி புரிந்தால் திருத்தூதர்களின் தியாகம் தெளிவாகிறது. நற்செய்தி விதைக்கப்பட்ட மண் எளிதானது அல்ல. அந்த கடின நிலையே இத்திருக்காட்சியின் பெருமையை உயர்த்துகிறது. யாக்கோபு இயேசுவின் நெருங்கிய சீடர். மாற்று ரூப நிகழ்வுக்கும் கெஸ்தமனி அனுபவத்திற்கும் சாட்சியமானவர். தைரியமும் மனித பலவீனமும் சேர்ந்த ஒரு சீடர். கர்ஜனை புதல்வன் என்று அழைக்கப்பட்டவர். இயேசுவின் அருகாமை அவரை உறுதியாக்கியது. அதே நேரம் தோல்வி வந்தபோது அவர் மனிதனாகவே உணர்ந்தார். இந்த மனித முகமே நம்மை அவரோடு இணைக்கிறது. யாக்கோபு ஸ்பெயினில் நற்செய்தி அறிவிக்க சென்றார். ஆனால் மக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய நம்பிக்கைகள் வலுவாக இருந்தன. சிலரே கிறிஸ்துவை ஏற்றனர். எதிர்ப்பும் தனிமையும் அதிகரித்தது. முயற்சி செய்தும் பலன் குறைவாக இருந்தது. இதுவே அவரின் உள்ளத்தை சோர்வடைய செய்தது. தோல்விகள் தொடரும் போது நம்பிக்கை குறைவது மனித இயல்பு. யாக்கோபும் அதற்கு விதிவிலக்கல்ல. என் பணி பயனில்லையா என்ற கேள்வி எழுந்தது. தனிமை அவரை வாட்டியது. ஆனால் அவர் ஓடவில்லை. ஜெபத்தையே தஞ்சமாக எடுத்தார். இந்த இடத்தில்தான் இறைவன் தலையிடுகிறார். ஒரு இரவில் எப்ரோ நதிக்கரையில் யாக்கோபு ஆழ்ந்த ஜெபத்தில் இருந்தார். மனசுமைகள் அனைத்தையும் இறைவனிடம் வைத்தார். அமைதி சூழ்ந்த தருணம் அது. மனித முயற்சி முடியும் இடம். ஜெபமே பாலமாக அமைகிறது. அங்கேயே வரலாற்று தருணம் நிகழ்ந்தது. அன்னை மரியா தேவதூதர்களுடன் தோன்றினாள். ஒரு ஜாஸ்பர் கல்லால் ஆன தூணின் மேல் அவர் நின்றார். ஒளியும் அமைதியும் நிறைந்த தோற்றம். பயத்தை நீக்கும் அன்னையின் முகம். யாக்கோபின் மனசோர்வுக்கு மருந்து அதுவே. இந்த தோற்றம் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பியது. அந்த நேரத்தில் அன்னை மரியா எருசலேமில் உயிருடன் இருந்தார். இருந்தும் ஸ்பெயினில் தோன்றினார். இதை திரு அவை மரபு பயோலொகேஷன் என குறிப்பிடுகிறது. மரியன்னை தொடர்பான காட்சியிலேயே இது மிகவும் அரியது. அதிசயத்தின் ஆழம் இங்கே வெளிப்படுகிறது. திரு அவை இதை மரபாக காத்து வருகிறது. பயப்படாதே என்ற வார்த்தைகள் முதலில் ஒலித்தன. உன் பணி இறைவனுக்கு பிரியமானது என உறுதி அளித்தாள். இந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட உத்தரவிட்டாள். நம்பிக்கை மீண்டும் உயிர் பெற்றது. தைரியம் நிரம்பியது. பணிக்கான புதிய தொடக்கம் ஏற்பட்டது. தூண் உறுதியின் அடையாளம், தாங்கும் சக்தியின் சின்னம். கட்டிடத்தை நிலைநிறுத்துவது போல நம்பிக்கையை நிலைநிறுத்துவது. திரு அவையின் தூணாக மரியாள் துன்ப நேரத்தில் சாய்ந்து நிற்கும் ஆதாரம். இந்த அடையாளம் நம் வாழ்வுக்கு பொருந்தும். அன்னை மரியாள் தூணின் மேல் தோன்றினாள். அந்த தூண் ஆலயத்தின் மையமாக வைக்கப்பட்டது. இடத்தை விட அடையாளமே பெயரானது. இது ஆழமான பொருள் கொண்ட பெயர். நம்பிக்கையின் மையம் தூண் என்பதை காட்டுகிறது. அதனால் இந்த அழைப்பு நிலை பெற்றது. யாக்கோபு அன்னையின் உத்தரவின்படி சிறிய ஆலயம் கட்டினார். அந்த தூண் மையமாக இருந்தது. மரியாளுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் என மரபு கூறுகிறது. சிறியது, ஆனால் ஆழமானது. காலம் கடந்தும் நினைவில் நிற்கும் தொடக்கம். காலப்போக்கில் ஆலயம் விரிவடைந்தது. தலைமுறைகள் பக்தியுடன் வந்தன. அரசர்களும் சாதாரண மக்களும் வணங்கினர். நம்பிக்கை கட்டிடமாக மாறியது. இன்று பேராலயமாக விளங்குகிறது. தூண் அன்னை ஸ்பெயின் நாட்டில் தேசிய பாதுகாவலி. நாட்டின் வரலாற்றிலும் கலாச்சாரத்திலும் இடம் பெற்றவர்.
போர்க்காலங்களிலும் அமைதி காலங்களிலும் வணங்கப்பட்டவர். மக்கள் அன்னையில் தஞ்சம் கண்டனர். இது திருச்சபை மரபின் அடிப்படையில் நிலை பெற்ற ஒரு பக்தி முயற்சியாகும். இதற்கென தனிப்பட்ட முறையில் காட்சி அங்கீகாரம் வழங்கப்பட்ட தேதி என்று எதுவும் இல்லை. இருப்பினும் திரு அவை இதனை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக தொடரும் வழிபாடும் அனுமதிக்கப்பட்ட இதன் திருநாளும் இந்த மரபின் வலிமையை உறுதிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 அன்று இதன் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்வேளையில் பெருவிழாக்களும் புனித திரு பயணங்களும் எழுச்சியுடன் நடைபெறுகின்றன. எங்கும் ஜெபமாலையும் புகழ்ச்சி பாடல்களும் ஒலிக்க மக்கள் தங்கள் குடும்பங்களோடு இணைந்து அன்னையை வணங்குகின்றனர். அன்னை மரியா நமக்கு நம்பிக்கையை நினைவூட்ட அந்த திருநாள் நம் வாழ்வின் அங்கமாக மாறுகிறது. இன்றைய உலகம் நிலையற்றதாக இருக்கிறது. எங்கும் மனசோர்வும் அச்சமும் நிறைந்திருக்கின்றன. இத்தகைய சூழலில் தூண் அன்னை நமக்கு நம்பிக்கையை நினைவூட்டுகிறார். விசுவாசத்தில் நிலைத்திரு என நம்மை அழைக்கும் அவர் ஜெபத்தில் உறுதியாக இரு என்று நமக்கு வழிகாட்டுகிறார். சோதனைகள் வந்தாலும் நாம் தளராமல் உறுதியான தூண் போல நிலைத்து நிற்க வேண்டும் என்பதே அன்னை நமக்கு தரும் செய்தி. குடும்பம் என்பது ஒரு கட்டிடம் போன்றது. அதற்கு விசுவாசம் தூணாக இருக்க வேண்டும். அன்பும் மன்னிப்பும் அத்தூணை தாங்கி பிடிக்கும் அடித்தளமாக இருக்க வேண்டும். ஜெபம் குடும்பத்தை ஒன்றிணைக்கிறது. சோதனைகள் புயலென வந்தாலும் அன்னை மரியாவின் துணை இருந்தால் குடும்பம் சாயாமல் உறுதியாக நிற்கும். அன்னை நமது குடும்பங்களை எப்போதும் தனது அரவணைப்பில் காக்கிறாள். திரு அவை உருவான காலத்திலிருந்தே அன்னை மரியாள் அதன் தாயாக விளங்குகிறார். அவர் புனித யாக்கோபுக்கு தோன்றியது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல, அது முழு திரு அவைக்கும் துணிச்சலை அளித்த ஒரு உன்னத தருணம். ஒரு தாய் தன் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்கள் சோர்வடையும் நேரங்களில் அன்னை அருகில் வந்து தேற்றுகிறார். தூண் அன்னை அந்த தாய்மையின் அன்பையே வெளிப்படுத்துகிறார். இன்றும் திரு அவை தனது சோதனையான காலங்களில் அவரிடமே அடைக்கலம் புகுகிறது. தூண் அன்னையின் திருக்காட்சி என்பது அச்சமூட்டும் ஒரு நிகழ்வு அல்ல. அது சோர்ந்து போன நம்பிக்கையை தூக்கி நிறுத்த வந்த ஒரு தாயின் கனிவான வருகை. புனித யாக்கோபிடம் அன்னை அன்று கூறிய செய்தி இதுதான்: நீ தனியாக இல்லை, உன் உழைப்பு வீணாகவில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். யாக்கோபு ஒரு அப்போஸ்தலராக இருந்த போதும் அவரும் ஒரு மனிதராக சோர்ந்து போனார். இதன் மூலம் திரு அவை நமக்கு கற்பிக்கும் பாடம் இதுதான்: சோர்வு என்பது பாவம் அல்ல, தோல்வி என்பது அழிவு அல்ல. விசுவாசம் கொண்ட மனிதர்களுக்கும் கண்ணீர் வரும். யாக்கோபு ஒரு திருப்பணியாளர். அவரே ஒரு முறை சோர்ந்து போன போது அன்னை மரியாள் அவருக்கு துணிச்சலை அளித்தார். இன்றும் அருட்பணியாளர்கள் மற்றும் திருச்சபை பணியாளர்கள் என பலரும் பல்வேறு மன அழுத்தங்களை சந்திக்கிறார்கள். தூண் அன்னை அவர்கள் ஒவ்வொருவரிடமும் சொல்லுவது இதுதான்: நீ தொடங்கிய பணியை நான் பார்த்து கொள்கிறேன், கலங்காதே. உடல் சோர்வு, மனசோர்வு, ஆன்மீக வெறுமை என நம் பாரங்களால் அழுத்தப்படும் போதெல்லாம் அன்னை மரியாவின் பதில் ஒன்றுதான்: என்மேல் சாய்ந்து நில். ஒரு தூண் எவ்வாறு கட்டிடத்தின் முழு சுமையையும் தாங்குகிறதோ அப்படியே அன்னை நம் கவலைகளை தன் தோள்களில் ஏற்றுக்கொள்கிறார். நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்னை ஓர் அதிசயம் சிறப்பு நிகழ்ச்சி. செய்திகள். நாம் பல்வேறு பின்னணிகள், அனுபவங்கள் மற்றும் அருள்கொடைகளை பெற்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட குழு. நமது முதல் பணி ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதும் உரையாடுவதும் ஆகும்.
இதன் மூலம் நாம் ஒன்றிணைந்து திரு அவைக்கு பணியாற்ற முடியும் என்றும், நாம் ஒன்றிப்பில் வளர்ந்து அதன் வழியாக தோழமை உணர்வின் ஒரு மாதிரியை வழங்க முடியும் என நான் நம்புகிறேன் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 7 புதன்கிழமையன்று சிறப்பு நிலை கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தை தொடங்கி வைத்து வழங்கிய உரையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவிற்கு அடுத்த நாள் நாம் ஒன்று கூடியிருப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது என்றும் கூறினார். ஒன்றிப்பு, தொண்டு மற்றும் செவிசாய்ப்புக்கான வலுவான அழைப்பை விடுத்த திருத்தந்தை, மதமாற்றம் செய்வதன் மூலமல்லாமல் கிறிஸ்துவின் அன்பின் மூலம் மற்றவர்களை ஈர்ப்பதன் வழியாக திரு அவை தனது பணியை நிறைவேற்றுகிறது என்று குறிப்பிட்டார். மக்களை ஈர்ப்பது திரு அவை அல்ல, கிறிஸ்துவே என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவின் அன்பை தங்கள் மூலம் வெளிப்படுத்த அனுமதிக்கும் போதுதான் கிறிஸ்தவ சமூகங்கள் மற்றவர்களை ஈர்க்கின்றன என்றும், அன்பு மட்டுமே நம்பகத்தன்மை கொண்டது, அன்பை மட்டுமே நம்ப முடியும் என்றும் விளக்கினார். இறுதியாக, நாம் ஒருவருக்கொருவர் செவிசாய்த்து ஒன்றிணைந்து பயணிக்கும் விதம் புதிய ஒன்றை உருவாக்கும் என்று உரைத்த திருத்தந்தை, கர்தினால்கள் ஆலோசனை அவையின் பணியை தூய ஆவியின் வழிகாட்டுதலிலும் திரு அவையின் தாயான மரியாளின் பரிந்துரை இறைவேண்டலிலும் ஒப்படைத்து தனது உரையை நிறைவு செய்தார். நமது கர்தினால்கள் அவை பல திறமைகள் மற்றும் குறிப்பிடத்தக்க அருள் கொடைகளை பெற்றிருந்தாலும் முதன்மையாக வெறும் நிபுணர்களின் குழுவாக அல்ல, மாறாக ஒரு நம்பிக்கை சமூகமாக அழைக்கப்படுகிறது என்றும், ஒவ்வொரு நபரும் கொண்டு வரும் கொடைகள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் திருப்பி தரப்படும் போது மட்டுமே அவருடைய அருளின்படி அவை மிகப்பெரிய பலனை தரும் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 8 வியாழக்கிழமையன்று சிறப்பு நிலை கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தில் தலைமையேற்று நிகழ்த்திய திருப்பலியில் வழங்கிய மறையுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, திருச்சபை தலைவர்களை நிதானமாக பயணிக்கவும், செவிமடுக்கவும், ஒன்றாக தெளிந்து தேர்வு செய்யவும் வலியுறுத்தினார். திரு அவை தனது ஒன்றிப்பை திட்டங்கள் அல்லது வியூகங்கள் மூலமல்ல, மாறாக இறை வேண்டல், அமைதி மற்றும் கடவுளின் திருவுளத்தை ஒன்றாக சிந்திப்பதன் மூலம் காட்டும் ஓர் அருளின் தருணம் என்று கர்தினால்கள் ஆலோசனை அவையை விவரித்தார் திருத்தந்தை. நாம் நமது தனிப்பட்ட அல்லது குழுவின் செயல்பாட்டு திட்டங்களை ஊக்குவிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கவில்லை, ஆனால் நமது திட்டங்களையும் அகத்தூண்டுதல்களையும் கடவுளின் தெளிந்து தேர்தலுக்கு ஒப்படைக்கவே நாம் ஒன்று கூடியுள்ளோம் என்றும் விளக்கினார் திருத்தந்தை. மூவொரு கடவுளில் காணப்படும் அன்பிலிருந்து வரும் திரு அவையின் ஒன்றிப்புணர்வை எடுத்து காட்டிய திருத்தந்தை, மற்றவர்களிடம் கடவுளின் ஒளியை காண வேண்டும் என்ற திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்களின் படிப்பினைகளையும் நினைவூட்டினார். இறை வார்த்தையை மையமாக கொண்ட ஒருமித்த ஜெபத்தின் மூலம் தங்கள் ஆன்மீக வாழ்வை புதுப்பிக்குமாறு கிறிஸ்தவ சமூகங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 7 புதனன்று வெளியிடப்பட்டுள்ள ஜனவரி மாதத்திற்கான ஜெபக்கருத்து அடங்கிய காணொளி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை தனது முழு கருத்தையும் ஜெப வடிவில் வழங்கியுள்ளார். மனித இதயத்தின் அமைதியின்மைக்கு மத்தியில் இறைவார்த்தையை கேட்பது ஒளி, வழிகாட்டுதல் மற்றும் நம்பிக்கையின் ஆதாரமாக இருப்பதாக கூறியுள்ளார். இந்த ஜெபம் இயேசுவை தந்தையின் உயிருள்ள வார்த்தையாக வெளிப்படுத்துகிறது என்றும், நற்செய்தி மட்டுமே மனித வாழ்க்கைக்கு அமைதி, அர்த்தம் மற்றும் முழுமையை கொண்டு வர முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்றும் மொழிந்துள்ளார். மேலும் இது விசுவாசிகளை நாள்தோறும் இறைவார்த்தைகளை எதிர்கொள்ள அழைக்கிறது என்றும், கடவுளுடைய வார்த்தை தனிப்பட்ட மற்றும் சமூக முடிவுகளை சந்திக்கவும், வளர்க்கவும், வழிநடத்தவும் அனுமதிக்கிறது என்றும் உரைத்துள்ளார். ஜெபம் என்பது சோர்வான நேரங்களில் ஊட்டமளிப்பதாகவும், இருளின் தருணங்களில் நம்பிக்கை அளிப்பதாகவும், விசுவாச சமூகங்களுக்கு வலிமையாக விளங்கும் திருவிவிலியத்தின் மாற்றும் சக்திக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றும் விளக்கியுள்ளார். இந்த ஜெபம் கடவுளுடைய வார்த்தையை கிறிஸ்தவ அடையாளத்தின் அடித்தளமாக கொண்டு விசுவாசிகளை மகன்களாகவும் மகள்களாகவும் சகோதரர் சகோதரிகளாகவும் இயேசுவின் பணிக்கு தங்களை அர்ப்பணித்த சீடர்களாகவும் உருவாக்குகிறது என்றும் தெரிவித்துள்ளார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.